ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம். விவம் வேணுநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேஷம் தனானாம் ஸ்வாம் பிருங்காகாந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். பொதுவாக நாம் எல்லோரும் வீடுகளில் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் சிரஞ்சீவியாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். நம்ம வீட்டில் காகங்கள் வீட்டிற்குள் வந்தால், அடிக்கடி வந்தால், காகம் வீட்டிற்கு வருவது நல்லதா கெட்டதா? ஒருவேளை அடிக்கடி வந்தால் எப்படி? வெளியே வருவது நல்லதா உள்ளே வருவது நல்லதா? இப்படியெல்லாம் ஆயிரம் கேள்விகள். காக்கை தலையில் தட்டுனா என்ன பலன்? காக்கை தலையில் எச்சம் போடுது, அதனால் என்ன பலன்? அதே போல் காக்கை இடமிருந்து வளமாக போகுதல், வளமிருந்து இடமாக போகுதல். இப்போ காக்கையை பற்றி நிறைய விஷயங்கள் எவ்வளவோ சொல்லியிருக்கு. பொதுவாக காக்கை ஒரு வீட்டுக்கு முன்னால் கரைந்தால் காக்காக்கான்னு கத்திக்கிட்டே கிடக்கு அப்படின்னா விருந்தினர்கள் யாரோ வரப்போகிறாங்க அப்படின்னு தான் பொதுவாக நம்முடைய சொல்லக்கூடிய அறிகுறி. பொதுவாக இந்த காக்கை மட்டும் இல்லை, ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி உண்டு. அதில் சில பறவைகள் மனிதனுக்கு வரக்கூடிய துன்பத்தை முன்னமே காட்டும். குறிப்பாக மனிதனுக்கு வரக்கூடிய ஆபத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடியதில் காக்கைக்கு பெரும் பங்கு உண்டு. அது மட்டும் இல்லை, காக்கைகள் நமக்கு அது உணர்த்தும் ஒரு சில அறிகுறிகள்லாம் இருக்குது. இந்து சாஸ்திரத்தை பொறுத்தவரை காக்கைக்கு ஒரு பித்ரு தர்மமாகவே இருக்கிறது. இந்த காக்கை சாதாரணமானது அல்ல. சிவபெருமானுடைய தலையில் உள்ள களைகளின் வழியாக காக்கை வந்தது. ஒரு சமயம் அன்னங்கள் ஒரு போட்டி போட்டு நடனம் ஆடிக்கொண்டிருந்தன. அந்த நடனத்தில் ரசித்து ஒரு காக்கை அந்த அன்னத்தோடு கூடி 20 முட்டைகள் ஈண்டது. அதில் ஒரே ஒரு முட்டை மட்டும்தான் காகபுஜண்ட சித்தர் பிறந்தார் என்று இந்து சாஸ்திரம் சொல்லுது. அதாவது ஒரு உயிரை எடுப்பது சனீஸ்வர பகவானுடைய கடமையாக இருக்கிறது. அவருடைய வாகனமாக இருக்கும் காக்கைக்கு மட்டும் தான் அனைத்து விதமான உணவுகளையும் உண்ணக்கூடிய தன்மை உண்டு. காக்கை சைவத்தையும் சாப்பிடையும் அசைவத்தையும் சாப்பிடும். அது ஏன் ரெண்டையும் சாப்பிடுது அப்படின்றால், இறந்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உணவை அவர்கள் காக்கை வடிவமாக ஆத்மா டிரான்ஸ்ஃபர் ஆகி காக்கை வடிவத்தில் அந்த உணவை எடுத்துக்கொள்வார்கள். இப்போ உதாரணத்திற்கு இந்த காக்கைகள் திடீரென ஒரு தலையில் எச்சம் போடுது, தலையில் தட்டுறது, கொத்துதல், இது மாதிரி போகும்போது நமக்கு நன்மை செய்யவே தான் அந்த காக்கைகள் அவ்வாறு செய்யுது. காக்கைகள் முன்னோர்களின் ரூபமாக இருப்பதனால் நம்முடைய பிதர்கள் நம் வீட்டிற்கு முன்னதாக காவல் தெய்வங்களாக இருப்பார்கள். அப்போ காவல் தெய்வங்களாக இருக்கிற பொழுது அதனால்தான் வாசல் படியில் உட்காரக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. வாசலுக்கு நடைக்கு தண்ணி தெளித்து கோலம் போட்டு நாம் விளக்கு ஏற்றணும். வீட்டிற்கு விளக்கை வெளியில் ஏற்றக்கூடிய வழக்கமே பிதர்களுக்கு தீபம் போடுதல். அதனால் நமக்கு இந்த காக்கை ரூபமாக இருப்பதால் காக்கை மூலம் நமக்கு எந்த கெடுதியும் வராமல் நம்ம வீட்டை சுற்றி வருவார்கள். ஒரே வினாடியில் காக்கை எல்லா லோகங்களோடு தொடர்பு கொள்வது. அது சிவ அம்சமாகவே கருதப்படுகிறது. இப்போ நாம் அவசரமாக எங்கேயாவது ஒரு வெளியில் பிறப்பிட்டு போகலான்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் பிறப்பிட்டு போகிறோம், திடீர்னு என்ன பண்ணுது, காக்கை நமக்கு முகத்துக்கு நேராக வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏதோ மரணங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தான் அது காட்டும். ஸோ அதனால் எதிர்நோக்கி வந்தால் வெளியில் கிளம்புறோம், ஒரு பயணம் போகலான் இருக்கோம், ஒரு வேலை விஷயமா ஒரு தொழில் விஷயமா போகலான் இருக்கோம்னா காக்கை மூஞ்சிக்கு நேரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பயணத்தை நாம் தவிர்த்திடணும். இதுதான் அடிப்படை உண்மை. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு காகம் இன்னொரு காகத்துக்கு உணவு ஊட்டுறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதில் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். அப்படி உணவு ஊட்டினால் அந்த காட்சியை நம்ம பார்க்குறோம். இல்லை ஒரு போய்கிட்டே இருக்கிறோம், கார்லேயோ பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போகிறோம், ஒரு மரத்தில் நம்ம பார்வை விழுகுது, இன்னொரு காகத்துக்கு ஒரு உணவு ஊட்டுதுன்னு வச்சுக்கங்களேன், அந்த பயணம் ரொம்ப இனிமையாக இருக்கும். இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்கிறது. இப்போ 2 பேரும் ஒரு ஆணும் பெண்ணுமா, இப்போ பார்க்குறதுக்கு காக்கைகளில்
இப்போ நம்ம மனிதர்கள் எப்படி ஆணும் பெண்ணும் வித்தியாசம் இருக்குது உருவ அமைப்பில், காக்கைக்கு அப்படி இருக்காது. பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆணும் பெண்ணுமாய் இருந்து கரைந்து கொண்டு இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பெண் பார்க்க போகிறோம், ஒரு மங்களகரமான காரியங்களுக்கு போகிறோம் அப்படின்னா, அப்படி கரைஞ்சினா பெண் சேர்க்கை ஏற்படும். அதே போல் இப்போ நம்ம வெளியில் போகிறோம், ஒரு சூட்கேஸ் கொண்டு போகிறோம், ஒரு கொடை கொண்டு போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு திங்ஸ் கொண்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், பேக்கு. இப்போ பயணத்தின் போது நம்முடைய வாகனத்தின் மேலே அந்த காக்கை தட்டுது, இல்லை குடையில் தட்டுது, நம்ம கால் செருப்பை தட்டுது, இல்லை நம்ம உடம்புல நிழல் பூமியில் விழுகும், அந்த நிழல் இருக்க இடத்துல அந்த காக்கை கொத்திக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரேர் பார்க்கலாம். அது அந்த மாதிரி தன்னுடைய இறகால இந்த மண்ணை தீண்டினாலோ அப்படின்னா என்ன செய்யும், நமக்கு அகால மரணம் ஏற்பட போகுது அப்படின்னு. இது மாதிரி இருந்த உடனே நம்ம நேராக பெவிலியன் திரும்பிடணும், வீட்டுக்கு திரும்பிடணும். வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம், ஒரு நாளிகை கழிச்சதுக்கப்புறம் நாம் மறுபடியும் நம்ம பயணத்தை தொடங்கலாம். ஒரு பயணத்தினுடைய தொடக்கத்தில் உள்ள சகனங்கள் அந்த பயண முடிவில் வரை நன்மையாக தீமையானு காட்டுது. இப்போது இது மாதிரிலாம் இருக்குது. அதே போல் ஒரு காக்கை பெரிய ஆச்சரியம், நம்ம போய்கிட்டே இருக்கோம், ஒரு காக்கா பூவை எடுத்து தலையில் போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு போகிற பக்கம் தன லாபம், பண லாபங்கள்லாம் உண்டு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதே போல் காக்கை நமக்கு தலைக்கு மேலே ஒரு எச்சம் போட்டுருது. அப்போ எச்சம்னா என்ன, அதனுடைய மலத்தை கழிஞ்சிருதுன்னா, அது நம்ம நினைக்கிறோம் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம், இல்லை பட்டுருச்சு அப்படின்னா நம்ம உடனே என்ன செய்வோம், அந்த சட்டையை கழட்டி எங்கேயாவது தண்ணி இருந்துச்சுன்னா குழாயில் தண்ணியெல்லாம் கழுவி பண்ணுவோம். அப்போ உணவு வகைகள் நமக்கு கிடைக்கும், உணவுக்கு பஞ்சமே இருக்காதான். அப்போ நல்ல உணவுலாம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சாஸ்திரம் ரொம்ப அற்புதமாக சொல்லுது. காக்கைகள் பொறுத்தளவில் பல திசையில் இருந்தும் கரைவதற்கு கூட பலன் சொல்லியிருக்காங்க. இப்போ காக்கைகள் பொறுத்தளவில் கிழக்கு திசையில், நம்ம வீட்டில் கிழக்கு திசையில் காக்கா கரையுது, எடுத்த முயற்சிகள்லாம் வெற்றி பெறுவோம், லாபமும் அடையுமா. ஒரு மேற்கு திசையை நோக்கி கரையுது, அப்போ உங்களை தேடி ஒரு நல்ல செய்தி வரப்போகுது, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது அப்படிங்கிற வாய்ப்பும் ஏற்படும், செல்வமும் சேரும், அந்த வாய்ப்பு நமக்கு இருக்கும். இப்போ வடக்கு திசை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வடக்கு திசையிலேருந்து காக்கா கத்துது, சில இடையூறுகள் நமக்கு ஏற்படும், வீட்டில் உள்ளவர்களோட சில மனக்கசப்பு, வாக்குவாதங்கள் இதெல்லாம் உண்டாகும். அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள்லேயும் தடங்கல்கள் ஏற்படும். இதே காக்கை தெற்கு திசை பார்த்து கரையுதுன்னா நினைத்த காரியம் நல்ல முறையில் நடந்து முடியுது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு புதிதாக சில நட்புகள்லாம் சேரப்போகுதுன்னு அர்த்தம். அதே இது ஒரு தென்கிழக்கு அக்னி திசையிலிருந்து காக்கா கரையுது அப்படின்னா சண்டை சச்சரவு காரணமாக கணவன் மனைவிக்குள்ளரோ உறவுகளுக்குள்ளரோ பிரிந்திருக்கிறவர்கள் ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்புகள் அமைய போகுதுன்னு அர்த்தம். சில பேருக்கு நீண்ட நாட்களாக இருந்த பகையெல்லாம் கூட விலகிடும். அதே மாதிரி தென்மேற்கு திசையில் காக்கை ஒன்று கரையுதுன்னு வச்சுக்கோங்க, தொழில் வளர்ச்சி உண்டாகும், பதவி உயர்வு ஏற்படும். வடகிழக்கு திசையில் காக்கை கரையுதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய விலை மதிப்புள்ள பொருட்கள் காணாமல் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வடமேற்கு திசைன்னு வச்சுக்கோங்க, எடுத்த காரியத்தில் சில தடைகள், வேலை முடிவதற்குள்ள தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், தாமதம் ஏற்படும். ஆனால் எந்த திசையில் காக்கை கரைஞ்சாலும் அது என்ன செய்யும், மிகப்பெரிய அளவில் நன்மையைத்தான் செய்யும். இப்போ நித்தம் காக்கைகளுக்கு உணவு வைக்கலாம், மேலே மாடியில் மொட்டை மாடியில் வைக்கலாம், திறந்த வெளியில் வைக்கலாம். காக்கைகள் யமனுடைய வாகனம். காகத்வஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியர். காகங்கள் மிகப்பெரிய அளவு ஒரு பவர்ஃபுல் உள்ளது. அதனால் இப்போ காக்கை நம்ம தலையில் தட்டுது. எனக்கு தெரிய ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார், பேர் சொல்ல விருப்பம் இல்லை, மதுரையில். அவர் தொடர்ந்து வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போதெல்லாம் காக்கா பறந்து தலையில் கொத்தும், உடனே வீட்டுக்குள்ளே போயிடுவார். ஒரு 4 நாள் அவர் வீட்டை விட்டே வெளியே போகல, உட்காந்தே இருக்குது. காக்கா பறக்க இவர் வெளியே போகும்போது காக்கா பறக்கும், உடனே காரில் தான் போவார், ஏறுறதுக்குள்ளோரையும் நச்சு வச்சு கொத்தும். அவர் மனசு காரை நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ளே ஓடிடுவார். எனக்கு ஃபோன் பண்ணார்,
அப்போ நான் சொன்னேன், உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க அண்ணாச்சி அப்படின்னு. ஜாதகத்தை பார்த்தேன். அவருக்கு ஒரு கண்டம் இருப்பதாக அவருடைய ஜாதகத்தில் தெரியுது. அப்போ நான் சொன்னேன், இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு ஏதோ அகால மரணங்கள், கண்டம், விபத்துக்கள் ஏற்படுறத இந்த காக்கை வடிவத்தில் உங்கள் முன்னோர்கள் வந்து தடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு பூஜை பண்ணுங்கன்னு அப்புறம் போய் அவருக்கு பூஜையெல்லாம் பண்ணி கொடுத்து வந்தேன். அதுக்கப்புறம் அவர் நல்லாயிட்டார், நல்லா இருக்கார், இருந்தார். இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மை. நான் படித்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு வீட்டில் வந்து ஒரு வயசான பெரியவர், ஒரு மாமனார் இருக்கார். அவர் மருமக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் துருள் போட்டுக்கிட்டே இருக்குது. மாமா கொஞ்சம் பொருள், மளிகை ஜாமான் 2 பொருள் இல்லை, நீங்கள் போய் இந்த பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. அவரும் மாமனார் என்ன பண்ணார், சரின்னு சொல்லிவிட்டு ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு கிளம்பலான்னு வீட்டை விட்டு வாசப்படி விட்டு இறங்குனார். இறங்கின உடனே காக்கா வந்து மூஞ்சிக்கிட்ட நேராக வந்து சட்டுன்னு அடிக்கிற மாதிரி வந்துட்டு இப்படி போச்சு. அவர் என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளே வந்து உட்காந்தார். 2 தடவை வெளியே போகலான்னு பார்த்தா 2 தடவையும் வந்து தட்டுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வழக்கமாக வீட்டை விட்டு இறங்கினே இடது பக்கம் போய் ஒரு 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 100 அடியில் அங்கே இருக்க கடையில் ஜாமான் வாங்கிட்டு வருவார். இந்த டீப் என்ன பண்ணார், ஒரு 10 நிமிஷம் கழித்து வலது பக்கமாக கிளம்பி போனார். கிளம்பி போய் ஒரு தெரு சுற்றி வந்து அந்த கடைக்கு வாங்க வந்தார். ஜாமானெல்லாம் வாங்கிட்டு வர கொஞ்சம் ஒரு பழைய நண்பர் இருந்தார், பேசிட்டு வர ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மருமக என்ன பண்ணால், இந்த ஜாமான் வாங்க போன மாமனாரை காணா இன்னும் அப்படின்ட்டு வெளியே ரோட்டவே பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரு ஆள் ஒடியாந்தாங்க. அக்கா இங்கே பாருங்கள், இந்த ரோட்டில் தண்ணி தேங்கி கிடக்கு, கரண்ட்டு கம்பி அறுந்து விழுந்து யாரோ ஒரு வயசானவர் சாக்கடிச்சு இறந்து கிடக்கிறாரு அப்படின்னு ஒன்னே இந்த பொண்ணு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறான். ஓடி போய் பார்த்தா அந்த பெரியவர் யாரோ இறந்துருக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே வீட்டுக்கு வந்து எங்கடா காணாமேன்னு பார்த்தா இவர் வீட்டுக்குள்ளே உழையிறார். அந்த பொண்ணு கண்ணீர் கம்பளே வந்து அழுகிறான். மருமக, மாமா இந்த மாதிரின்னாரு. இல்லைம்மா, நான் வழக்கமாக போகும்போது இப்படி இடது பக்கம் தான் போவேன், ஆனால் என் காக்கா 2-3 தடவை வந்து தட்டுச்சு. 3ஆவது தடவை நான் என்ன பண்ணேன், சரின்ட்டு இப்படி ஒரு ரோட்டை சுற்றி போனேன். ஆமாம், யாரோ மழை பெஞ்சு தண்ணி தேங்கி நின்று கரண்ட் கம்பி யாரோ இறந்ததா சொல்கிறாங்க, அது என்னம்மா அப்படின்னார். அது நீங்களாக தான் இருப்பீங்கன்னு நினச்சா நான் பதறி போனேன் அப்படின்னார். அப்போ தான் உடனே சொன்னார், இந்த காக்கா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, டெய்லி நான் காலையில் கொண்டு போய் மிச்சர் வைப்பேன், கொஞ்சம் சாதம் வைப்பேன் அப்படின்னு சொல்லவும், நாம் இந்த காக்கா தான் என்னை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லி இவர் ஒரு மனசை சாந்திப்படுத்தி கொண்டாராம். இது வந்து ஒரு புத்தகத்தில் வந்த செய்தி. இது மாதிரி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதுபோல் காக்கா தலையிட்டால் அது குடியிருக்கிற வீட்டுக்கிட்ட குஞ்சுகள் இருந்தால் நம்ம கிட்ட போனால் அதை கெடுத்து விட்ருவோங்கிறது கூட தட்டலாம். ஒன்று, கூட்டில் இருக்க தன் குஞ்சுகளை உங்கள்கிட்ட வந்து பாதுகாக்க கூட அப்படி செய்யலாம். அதனால் அது மட்டும் இல்லை, நமக்கு வரப்போகிற ஆபத்தை அது உணர்த்தவும் இருக்குது. அதுபோல் சில நேரங்களில் நம்ம உட்காந்துக்கிட்டு போகும்போது அந்த டைம் மாறிடும். குடும்பத்தில் இருக்க ஒருவரையும் விடாமல் ஒரு காக்கை அடிக்கடி கொத்துக்கிறது என்றால் உடனே உங்களுடைய குடும்ப ஜாதகத்தை நல்ல ஜோசியர்கிட்ட காண்பிக்கணும். உங்கள் வீட்டில் ஏற்படக்கூடிய திடீர் மரணங்களை அது தடுக்கும். அதே போல் மரணம் அடைந்த வீட்டில் வந்து இறந்தவங்க பாடி இருக்கிற இடத்துல 2 காக்கைகள் இருக்குன்னா அவங்க முன்னோர்கள் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதே போல் காக்கை தவிர மற்ற பறவைகள் எதுவாக இருந்தாலும் திக்கு தெரியாமல் திடீர்னு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா நமக்கு வரப்போகிற ஆபத்தை தான் அது குறிக்குது. அது ஏதோ வீட்டில் ஒரு துர்மரணங்கள் இருப்பதை அது அறிகுறி காட்டுது. வீட்டுக்குள் வந்து அந்த பறவை கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் நன்மையாக இருக்கும், வேறு கலரில் இருந்துச்சு, அடர் நிறங்களில் இருந்தால் வீட்டை சுற்றிலும் ஏதோ தீய சக்திகள் இருக்கிறத கூட அது காட்டுது. இதுக்கு பரிகாரம் செஞ்சுட்டா பிரச்சனை இருக்காது. அதே போல் நாம் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா உடனே என்ன பண்ணணும், ஒரு 5 நிமிஷம் வீட்டில் உட்காந்துட்டு குளிச்சுட்டு தண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகும்போது நமக்கு அப்புறமே வேலையை பார்த்தா நல்லது. ஸோ இதெல்லாம் இயற்கை சுற்றிலும் நம்மை பாதுகாப்பதற்காக நம் முன்னோர்கள், நம்முடைய காவல் தெய்வங்கள், சில குல தெய்வங்கள்லாம் கூட அந்த காக்கை வடிவத்தை எடுத்து வருகிறது. அதனால் இது போன்ற பல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அதே போல் காக்கைகளை பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் காகம் கரையும், நல்ல மழையும் வரும். அது மாதிரி சகனங்கள்லாம் இருக்குது. மழை மேகங்கள் மழையை தந்துட்டு போகும், சில நேரம் மழை வராது. நீர்நிலைகளை பார்த்து காகம் கரையுது, ஒரு குளத்துக்கரை தண்ணீரை பார்த்து கரையுதுன்னா
இல்லை மணல் புழுதி அல்லது தண்ணீரில் காகம் தலையை மூழ்க செய்ய அப்படியே பரட்டிக்கிட்டு கிடக்கும். அது நல்ல மழைக்கான அறிகுறின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. மற்ற காலங்களில் இது மாதிரி செய்யாது. அதனால் தென்கிழக்கு இந்த திசை நோக்கி காகம் கரைந்தால் தங்கம் சேருமா, தெற்கு திசையில் உளுந்து கொள்ளு போன்ற தானிய லாபமும் இசையில் புலமையும் அமையுமா, சங்கீத வித்வான்களின் நட்பெல்லாம் கிடைக்கணும் இன்னும் நிறைய சொல்கிறாங்க. தென்மேற்கு திசையை பார்த்து கரைஞ்சா நல்ல தகவல்கள் வருது அப்படிலாம் இருக்குது. இது மாதிரி பல விஷயங்கள் நமக்கு காகம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்றிவிட்டது. அதனால் காகம் பொறுத்தளவில் வீட்டுக்குள்ளே அடிக்கடி வருது அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கை தான் அர்த்தம். வீட்டிற்கு வெளியே விட்டால் உள்ள பலன்கள் இதெல்லாம். வீட்டிற்குள்ளர வருது அப்படின்னா என்ன ஆகும்னா, சில சத்திய கட்டையும் தாண்டி கொண்டு வீட்டுக்குள் இருக்கிறது என்றால் நீங்கள் உடனே என்ன செய்யும் என்றால் வீடு வாசலை கழுவி பெருக்கி எடுத்து நல்ல சாம்பிராணி எல்லாம் போட்டுட்டு வீட்டில் பொறுத்தளவில் நல்ல மங்களகரமாக ஒரு திருவாசகத்தை ஓதலாம், இல்லை ஒரு கணபதி ஹோமத்தை பண்ணலாம். இல்லை அடிக்கடி இந்த மாதிரி நடக்குதுன்னா வீட்டில் பெரியவர்களுக்கு ஸ்ரீவாஞ்சியம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லலாம், திருக்கடையூர் போகலாம், உங்கள் ஊரில் உள்ள கோவிலில் சிவன் கோயிலில் ருத்ரபாராயணம் பண்ணலாம், வீட்டிலும் செய்யலாம். இல்லை என்றால் ஒரு மங்கள ஒளி எழுப்புகிறவர்களை மேலக வாசிக்கிறவர்களை வீட்டுக்கு வரவழைத்து மங்கள ஒளி எழுப்பலாம். ஒரு பஜன்ஸ், முருக பஜன்ஸ், ராம பஜனை இது மாதிரி வீட்டில் நடத்தினா கூட அந்த வைப்ரேஷன் மாறும். ராமநாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதனால் காகபுஜண்டர் பொறுத்தளவில் அவர் செய்த ஒரு தவறின் காரணமாக 999 பிறவிகள் எடுத்து 1000 பிறவியில் அவர் ஒரு சித்தராக மாறி ராமரை இடைவிடாது வணங்கி கொண்டே இருந்தாராம். அப்படிப்பட்ட நிலையில் காகபுஜண்ட மகரிஷியினுடைய படங்களை வைத்து வீட்டில் விளக்கு போடலாம். காகபுஜண்ட மகரிஷி பொறுத்தளவில் அவருடைய ஜீவ சமாதிக்கு சென்று வருவதும் நல்லது. மொத்தத்தில் காகங்கள் நம் முன்னோர்கள், நம்மளுடைய வாழ்வில் இரண்டர கலந்தவை, நமக்கு நன்மை தருவதற்காக நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இறைவன் படைப்பு. சிவனாரின் தலையிலிருந்து வந்த அந்த சிவ ஆகம கலை காகமாக மாறி நம்மை காத்து ரசிக்கிறது. பார்ப்பதற்குத்தான் அவலட்சணமாக இருக்கும். மொத்தத்தில் நமக்கு ஒரு என்ன சொல்வதில் நாம் நலமாக வளமாக இருப்பதற்கு ஒரு அற்புத படைப்பை இறைவன் தந்திருக்கிறான். நீங்கள் எல்லோரும் நம்மை சுற்றிலும் இருக்கிற உயிர்கள் எல்லாருக்கும் உணவு கொடுங்க, மரங்களை நேசியுங்கள், மரங்களில் தங்கியிருக்கும், தண்ணி வைங்க, குடிக்க தண்ணி வைங்க, எல்லோரும் இன்புற்றிருப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களோட கலந்து பேசுவதில், மகிழ்ச்சிவதில் மற்றற்ற மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். காகபுஜண்ட ரிஷியே போற்றி போற்றி. நற்பவி நற்பவி நற்பவி.